அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இந்த மூன்று துருவங்களுக்கிடையிலான நடைபெறுகின்ற இந்த யுத்தத்தில் பெரும்பாலும் ஈரான் வெற்றியடையும் என்று பல்வேறு தரப்பிலும் கூறப்படுகின்ற இந்த நிலையில் உண்மையில் ஈரான் வெற்றியடையுமா அல்லது இஸ்ரேல் அமெரிக்கா ஆகிய இந்த நாடுகள் ஒரு சோர்வு நிலைக்கு செல்லுமா என்பது இன்று ஒரு புதிய திருப்புமுனையாக மாறியிருக்கின்றது. அதாவது ஈரானுடைய அந்த யுத்த நடவடிக்கைகளையும் சர்வதேச போக்குகளையும் பார்க்கின்ற பொழுது ஈரான் ஒரு வகையான புதியதொரு பொறி ஒன்றை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் விரித்திருப்பதாகவே தோன்றுகிறது. அந்த பொறி என்னவென்றால், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய இந்த இரண்டு நாடுகளையும் நீண்டகால ஒரு சோர்வு நிலைக்கு கொண்டு செல்கின்ற ஒரு யுத்த தந்திரோபாயத்தை ஈரான் கையாளுகின்றது என்பதாகவே அதனுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்ள முடிகின்றது. இதற்கான எடுத்துக்காட்டுகளையும் சர்வதேச ஊடக மற்றும் ஆய்வாளர்களின் கருத்துக்களையே இந்த தொகுப்பினூடாக பார்க்க இருக்கின்றோம். சர்வதேச அரசியல் ஆய்வுகளை வெளியிடுகின்ற ரொய்ட்டர் மற்றும் அல் முனிட்டர் என்கின்ற சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் ஈரான் நேரடியாக வெற்றியடைவதை விட எதிரியை ஒரு சோர்வு நிலைக்கு கொண்டு செல்கின்ற போர் தந்திரோபாயத்தை கையாளுகின்றது என இந்த நிறுவனங்கள் குறிப்பிடுகின்றன. அதாவது அமெரிக்கா உலகில் பெரியதொரு இராணுவ சக்தி கொண்ட ஒரு வல்லரசு என்றாலும் அதனுடைய அண்மைக்கால யுத்தங்களை பார்க்கின்ற பொழுது சில விடயங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக வியட்நாம், ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் ஆகிய இந்த மூன்று நாடுகளில் நடைபெற்ற யுத்தத்தில் அமெரிக்கா பெரியதொரு ஆயுத இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அரசியல் ரீதியாக இந்த யுத்தம் அமெரிக்காவுக்கு பாரியதொரு பின்னடைவாகவே அமைந்தது. இது தொடர்பாக அமெரிக்காவினுடைய முன்னாள் வெளியுறவு ஆலோசகர் முக்கியமான ஒரு கருத்தை கூறுகிறார். ஹென்றி கிசிங்கர் என்று சொல்லக்கூடிய இவருடைய கருத்து என்னவென்றால், மிகப்பெரியதொரு இராணுவ சக்தியை கொண்ட ஒரு நாடு விரைவான வெற்றியை அடைய வேண்டும், இல்லையென்றால் அது அரசியல் ரீதியாக பாரியதொரு தோல்வியை அடைந்ததாகவே கருதப்படும் என்பதே இந்த கருத்தாக காணப்படுகின்றது. இவருடைய இந்த கருத்தும் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த யுத்தமும் இவருடைய கருத்தை மெய்ப்பிப்பதாகவே அமைய இருப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த கருத்துக்கள் ஊடாக நாங்கள் பார்க்கும்போது ஈரான் எவ்வாறு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை ஒரு சோர்வு நிலைக்குள் கொண்டு செல்ல இருக்கின்றது என்பதற்கான காரணிகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அதில் முதலாவதாக ஈரானுடைய ஒரு புதிய வகை யுத்த தந்திரம். அதாவது ஈரான் இதுவரை காலமும் கையாண்ட பாரம்பரிய யுத்த நடவடிக்கைகள் நேரடியாக யுத்தத்தில் களம் இறங்குவதை காட்டிலும் மற்றும் பல, அதாவது அசைமெட்ரிக் என்று சொல்லக்கூடிய அந்த அசைமெட்ரிக் வார்ஃபயர் என்கின்ற ஒரு புதிய யுத்த தந்திரத்தை கையாளுகின்றது. இதனூடாக மிக விரைவாக எதிரியை ஒரு சோர்வு நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். மேலும் இந்த யுத்த தந்திரத்தில் அதனுடைய ஃபொரன்சிக் குரூப், ட்ரோன் அட்டாக், அதே போல மிசைல் வார்ஃபயர், சைபர் வார்ஃபயர் என்று பல்வேறு விரிந்த ஒரு வலையமைப்பினூடாக தன்னுடைய யுத்த தாக்குதலை ஈரான் மேற்கொள்கின்றது. இந்த தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சமாளிக்கப் போகின்ற விதத்தில்தான் அதனுடைய யுத்த தாக்குதலில் தாங்கி பிடிக்கின்ற நிலைமை. வெற்றி என்று சொல்வதை விட இந்த இரண்டு நாடுகளும் ஈரானுடைய இந்த தாக்குதலை எவ்வாறு சமாளித்து நின்று பிடிக்கப் போகின்றது என்பதுதான் இங்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இது தொடர்பாக அமெரிக்காவினுடைய பெரும் அரசியல் ஆய்வாளர் ஜான் மெரிஸ்மர் கூறியது போல, பெரிய சக்திமிக்க இராணுவ நாடுகள் சிறிய நாடுகளுடைய அசைமெட்ரிக் என்று சொல்லக்கூடிய அந்த போர் தந்திரத்தில் மாட்டிக்கொள்கின்றன என கூறுகின்றார். இவருடைய இந்த கருத்து இன்று மெய்ப்பிக்கப்படுவதாகவே காணப்படுகின்றது. இவருடைய இந்த கருத்துக்கு மிகச் சிறந்ததொரு உதாரணம்தான் ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ். இந்த நீண்ட காலமாக பாரியதொரு இராணுவ சக்தியாக விளங்குகின்ற இஸ்ரேலை இன்று வரை திணறடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த யுத்தத்தில் இந்த புரட்சி குரூப்புகளின் அல்லது இந்த அசைமெட்ரிக்
வார்ஃபேர் என்று சொல்லக்கூடிய இந்த நடைமுறை, இந்த யுத்த தந்திரம் பாரியதொரு விளைவாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கப் போகின்றது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இரண்டாவது காரணியாக நாங்கள் பார்ப்பமாக இருந்தால் மத்திய கிழக்கு மக்களுடைய மனநிலை. இந்த யுத்தத்தில் மத்திய கிழக்கு மக்களுடைய மனநிலை பெரும் ஒரு வகிவங்கை வகிக்க இருக்கின்றது. இந்த யுத்தத்தின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற காரணிகளில் மத்திய கிழக்கில் வாழ்கின்ற மக்களுடைய மனநிலை மிக முக்கியமான காரணியாகும். அது எப்படி என்று பார்ப்பமாக இருந்தால், யுத்தம் வெறுமனே ஒரு இராணுவ பிரச்சனை அல்ல, மாறாக இது அடையாள யுத்தம், இருப்புக்கான அடையாள யுத்தம், அதேபோல மதம் சார்ந்த ஒரு யுத்தமாகவும் இது காணப்படுகின்றது. இது தொடர்பாக அமெரிக்காவுடைய முக்கிய ஒரு அரசியல் ஆய்வாளர் சாம்ஸ்கி என்று சொல்லக்கூடிய இவர் என்ன கூறுகின்றார் என்றால், மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய இந்த தான் தோன்றித்தனமான செயற்பாடு மத்திய கிழக்கில் வாழ்கின்ற மக்களின் எதிர்ப்பு உணர்வையே தூண்டியுள்ளது. அதாவது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு போக்கையே இது காட்டுகின்றது. இந்த போக்கு எதிர்காலத்தில் அல்லது நடைமுறை சார்ந்த வகையில் அமெரிக்காவுக்கு அவ்வளவு ஆரோக்கியமான ஒன்று அல்ல என இவர் குறிப்பிடுகின்றார். இதன் காரணமாக மத்திய கிழக்கில் வாழ்கின்ற மக்களின் ஆதரவு ஈரானுக்கு அதிகரிக்கலாம். அதேபோல அமெரிக்காவுக்கு எதிரானவர்கள் உருவாகலாம். இது தொடர்பாக அமெரிக்காவினுடைய முக்கியமான ஒரு ஊடகம் ஒரு கருத்து கணிப்பை மேற்கொண்டிருக்கின்றது. அந்த கருத்து கணிப்பில் 53% அமெரிக்கர்கள் இந்த யுத்தத்தை விரும்பவில்லை. அதேபோல 74% மக்கள் இந்த யுத்தத்துக்கு அமெரிக்க போர் வீரர்கள் பங்கு கொள்வதனை எதிர்க்கின்றார்கள். அதேபோல அமெரிக்காவில் வாழ்கின்ற பெரும்பாலான மக்கள் இந்த யுத்தம் அமெரிக்காவை ஆபத்தில் சிக்க வைத்துவிடும் என்று நம்புகின்றார்கள். ஒரு பெரிய இராணுவ நடவடிக்கை என்பது வெறுமனே ஒரு யுத்தமாக மாத்திரம் கருதப்படாது. அது சர்வதேச அளவில் எண்ணெய் விலை உயர்வு, அதேபோல பொருளாதார பாதிப்பு, வர்த்தக பாதிப்பு என்று பல்வேறு விதமான சிக்கல்களை சர்வதேச அளவில் உண்டாக்கிவிடும். இந்த பொருளாதார அழுத்தமும் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் ஒரு நீண்டகால சோர்வு நிலைக்கு கொண்டு செல்லும். உலகில் பாரிய எண்ணெய் களஞ்சியங்களை கொண்ட பிராந்தியங்களில் மத்திய கிழக்கு மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. பாரியதொரு யுத்தம் ஏற்படுகின்ற பொழுது உலக அளவில் பாரிய பிரச்சனைகளை இது உண்டாக்கும். குறிப்பாக இன்று இந்த மத்திய கிழக்கில் ஏற்படுகின்ற பிரச்சினை பாரிய அளவில் ஒரு சர்வதேச பிரச்சனையாக உருவெடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உலக சந்தைகள் பாதிக்கப்படும். அமெரிக்காவின் பொருளாதாரம் பாரிய அளவில் இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்படும் என்று உலக அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது தொடர்பாக பிரிட்டனிலிருந்து வெளியாகக்கூடிய த கார்டியன் என்ற பத்திரிகை வரலாறு காணாத அளவுக்கு எண்ணெய் விலை உயர்வடையும், எண்ணெய் மார்க்கெட் எரிபொருள் சந்தை பாரியதொரு பதற்றத்தில் காணப்படுகின்றது. இதற்கு காரணம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்மூஸ் என்ற அந்த அணை மூடப்பட்டதாகும் என்ற செய்தியை இந்த பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றது. ஆகவே பொருளாதார அழுத்தமும் இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு சார்பாக அமையும். அது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் பல்வேறு வகையில் நெருக்கடிகளை கொடுக்கும் என்பதில் ஆய்வாளர்கள் உடன்படுகின்றார்கள். இந்த யுத்தத்தில் இருக்கின்ற மற்றொரு முக்கியமான ஒரு காரணிதான் உலக அரசியல் மாற்றம். இந்த யுத்தத்தில் மிக முக்கியமான அம்சம் உலக அரசியல் கூட்டாளிகள். பல அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த யுத்தம் நீண்ட காலத்துக்கு சென்றால் உலகில் இருக்கின்ற பெரிய நாடுகள், அதாவது ரஷ்யா, சைனா போன்ற பலமிக்க நாடுகள், இராணுவ ரீதியாக தங்களை வளர்த்து கொண்ட நாடுகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஈரானுக்கு இராணுவ ரீதியான உதவிகளை வழங்கும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை என குறிப்பிடுகின்றார்கள். அவர்கள் இதுக்கு கூறுகின்ற விடயம், ரஷ்யாவும் சைனாவும் நீண்ட காலமாகவே ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றது. அதாவது அமெரிக்காவினுடைய இந்த தன்னாதிக்கத்தை அல்லது வல்லாதிக்கத்தை அல்லது தான் தோன்றித்தனமான இந்த நடத்தையை குறைக்க வேண்டும், மட்டுப்படுத்த வேண்டும், ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இவர்களை கொண்டு அடைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை போக்கில் இந்த இரண்டு நாடுகளும் இருக்கின்றன. இந்த நிலையில்
ஈரானுக்கு இந்த இரண்டு நாடுகளும் உதவி அளிப்பதனூடாக தாங்கள் நினைக்கின்ற அந்த சிந்தனையை நிதர்சனமாக்கி கொண்டு கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் இந்த இரண்டு நாடுகளும் நிச்சயமாக ஈரானுக்கு உதவி அளிக்கின்ற ஒரு நிலை இந்த யுத்தத்தில் காணப்படுகின்றது. அரசியல் ஆய்வாளர் ஜார்ஜ் ஃப்ரிட்மன் என்ன கூறுகிறார் என்றால், உலக அரசியல் சக்திகளின் சமநிலை பற்றியது. அதாவது பெரியதொரு சக்தி பலவீனமடையும் போது காத்து கொண்டிருக்கின்ற ஏனைய சக்திகள் அதை நிரப்ப முயற்சிக்கின்றன என்று அவர் கூறுகின்றார். இவருடைய இந்த கருத்தை இன்று நாங்கள் நடைமுறையில் காணக்கூடியதாக உள்ளது. பல்வேறு செய்தி நிறுவனங்களும் ரஷ்யாவும் சைனாவும் ஈரானுக்கு பல்வேறு வகையான இராணுவ உதவிகளை அளித்து வருவதாக பல தரப்பிலிருந்தும் கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு காரணம்தான் இஸ்ரேலின் பாதுகாப்பு சவால். அதாவது இஸ்ரேல் இன்று உலகில் நவீனமான இராணுவ தளங்களை கொண்டிருந்தாலும் தளபாடங்களை தம் பக்கம் வைத்திருந்தாலும் அந்த இஸ்ரேலுடைய நில அளவு என்பது இஸ்ரேலுக்கு இருக்கின்ற பெரிய ஒரு சவால். இஸ்ரேல் மிகச் சிறியதொரு நாடு. அதற்கு பல முனைகளிலிருந்து ஒரே நேரத்தில் தாக்குதல் ஏற்பட்டால் இஸ்ரேலால் அந்த தாக்குதலை சமாளிக்க முடியுமாக என்றால் அது மிகப்பெரிய ஒரு சவாலாக இஸ்ரேலுக்கு அமைந்து விடுகின்றது. உதாரணமாக காசா, சிரியா, லெபனான், ஈரான் போன்ற இந்த பிரதேசங்களிலிருந்து ஒரே நேரத்தில் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் இஸ்ரேலுக்கு இது மிக பெரும் ஒரு அச்சுறுத்தலாகவும் சவாலாகவும் அமையும் என அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்து மிக முக்கியமான ஒரு காரணிதான் ஈரானிடம் இருக்கின்ற ட்ரோன் மற்றும் மிசைல் தாக்குதல்கள். இதுவரை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா பார்த்த தாக்குதல்களை விடவும் யுத்த உபாயங்களை விடவும் ஈரானுடைய இந்த யுத்த நடவடிக்கைகள் அவர்களுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றது. அதாவது ஈரான் ட்ரோன்ஸ் மற்றும் மிசைல் தாக்குதலில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக, அதாவது தனக்கு நிகர் யாரும் இல்லை என்ற அடிப்படையில் அது இந்த துறையில் வளர்ச்சி கண்டுள்ளது. இந்த திட்டம் என்பது ஈரான் மிக நீண்ட காலமாக மேற்கொண்டு வந்த ஒரு திட்டமாகும். தான் இருந்த இடத்திலிருந்து கொண்டு இஸ்ரேலின் மிக முக்கியமான இடங்களை துல்லியமாக, இஸ்ரேல் என்று சொல்லுவதை விட எதிரி நாடுகளை மிக துல்லியமாக அதனுடைய இலக்குகளை தாக்குகின்ற வல்லமையை ஈரான் இன்று பெற்றிருக்கின்றது. இந்த தாக்குதல் நடவடிக்கைகளும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஒரு சோர்வு நிலைக்கு இன்று கொண்டு சென்றிருக்கின்றது. எதிர்காலத்தில் அது நீண்டதொரு சோர்வு நிலைக்கு கொண்டு செல்லும் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறினாலும் இன்றைய கலவரத்தை பார்க்கின்ற போது, இன்றைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்பொழுதே ஒரு சோர்வு நிலைக்கு சென்றுள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. ட்ரோன் டெக்னாலஜி, பிரிசிஷன் மிசைல் வார் அண்ட் சைபர் வார் போன்ற இந்த யுத்த தந்திரங்கள் அல்லது ஈரானுடைய இந்த தொழில்நுட்பங்கள், அது மட்டுமன்றி ஈரான் இதுவரையும் வெளிப்படுத்தாத பல்வேறு வகையான நவீன இராணுவ திறன்களையும் கொண்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ற பத்திரிகையில் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி குறிப்பிடுகின்ற பொழுது, ஈரான் நாடு இதுவரை காட்டிராத இராணுவ தொழில்நுட்ப திறன்களை கொண்டுள்ளது என அவர் குறிப்பிடுகின்றார். குரைஸ் மிசைல்ஸ் மற்றும் சைபர் வார்ஃபேர், அதே போல நவல் மினிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நவீன யுத்த நுட்பங்களை, இராணுவ நுட்பங்களை ஈரான் கொண்டிருப்பதானது ஈரானுடைய கரங்களை அது பலப்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது என இந்த ஆய்வாளர் குறிப்பிடுகின்றார். முடிவாக இந்த யுத்தத்தை பற்றி இன்றைய அரசியல் ஆய்வாளர்களிடையே பல்வேறு கருத்துக்களும் கணிப்புகளும் காணப்படுகின்றன. ஆயினும் மேற்கூறிய இந்த கருத்துக்களை வைத்து பார்ப்பமாக இருந்தால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மிகவும் வலுவானதொரு இராணுவ சக்திகளை கொண்டிருந்தாலும் ஈரானுடைய நீண்டகால திட்டம், இந்த மக்கள் ஆதரவு, ஈரான் கையாளுகின்ற அசைமெட்ரிக் போர் தந்திரம், ஈரானோடு கூட்டு சேர்கின்ற உலக கூட்டாளிகள், பெரும் நாடுகள் ஈரானோடு கூட்டு சேர்கின்றன. அதேபோல அமெரிக்கா நீண்ட காலமாகவே யுத்தத்தில் ஈடுபட்டு ஒரு சோர்நிலைக்கு வந்திருக்கின்றமை, இத்தகைய போன்ற பல காரணிகள் ஈரான் இந்த யுத்தத்தில் ஒரு தனது பெயரை நிலைக்க வைக்கும் அல்லது தனது இருப்பை இன்னும் ஒரு நீண்ட காலத்துக்கு பலமிக்கதாக மத்திய கிழக்கில் வேரூன்றி விடும் என்று
ஆய்வாளர்கள் நம்புகின்றார்கள். மட்டுமல்ல, இந்த யுத்தம் மத்திய கிழக்கில் அல்லது உலக அரசியலில் ஒரு அதிகார சமநிலையை உண்டாக்கும் என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் எந்த ஒரு பொருள் நீண்ட காலமாக ஒரே நிலையில் இருக்கின்றதோ அது காலப்போக்கில் தட்டிவிடப்படும் அல்லது அதனுடைய அந்த நிலை சமநிலைப்படுத்தப்படும் என்பது இயற்கையின் விதி. அந்த அடிப்படையில் நீண்ட காலமாக தான் உலகின் சண்டியன், என்னை விட்டால் வேறு யாரு கிடையாது என்று கூறி வந்த அமெரிக்காவினுடைய அந்த போக்குக்கு, அமெரிக்காவுடைய அந்த பெருமைத்தனத்துக்கு, நான் என்கின்ற அந்த மமதைக்கு ஈரான் இன்று பெரியதொரு அடியை கொடுக்கின்றது என்பதும், இந்த அடியிலிருந்து, இந்த தாக்குதலிலிருந்து அமெரிக்கா தன்னை எப்படி தகவமைத்து மீண்டு எழும் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.